காஷ்மீரின் பகல்காம் இயற்கையின் செல்வம் கொஞ்சும் ஒரு அழகான இடம். ஆனால் கடந்த 22ஆம் தேதி நடந்த ஒரு பயங்கர தாக்குதல் அந்த அமைதியை குலைத்தது. சுற்றுலா பயணிகள் மீது அப்பாவியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இது சாதாரண சம்பவம் இல்லை. திட்டமிட்டு உலகத்தின் கவனத்தை திருப்ப பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நிகழ்த்திய ஒரு குற்றம். இதனால் இந்தியா கடுமையான 5 உத்தரவை அறிவித்தது. இந்தூஸ் நீர் ஒப்பந்தம் ரத்து. 48 மணி நேரத்தில் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவு. வாகா அட்டாரி எல்லை மூடப்பட்டது. SAARC விசா விலக்கு ரத்து. SVES விசா முறையில் வந்த பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவுகளை பிறப்பித்தது. இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் மனித நேயத்தை நிரூபிக்கும் சில காட்சிகளையும் பிறப்பித்தது. உயிர் பிழைத்த பயணிகளை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும்போது அந்த ஊரின் மக்கள் உண்மையான வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டனர். நம்ம ஊருக்கு மகிழ்ச்சியோடு வந்தீங்க, ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே என அவர்கள் கூறியது உண்மையான மனித குணத்தை காட்டியது. தாக்குதலின் போது பல சுற்றுலா பயணிகளை உள்ளூர்வாசிகள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினர். ஒருவர் சுற்றுலா பயணியை முதுகில் சுமந்து ஓடி வந்தார். ஒருவர் பெண்ணை காப்பாற்ற துப்பாக்கியை பிடிக்க முயன்றார். அப்போதே அவர் உயிரிழந்தார். நாங்கள் உயிரோடு இருக்க காரணம் உள்ளூர் மக்கள்தான் என பலர் தெரிவித்தனர். மனிதம் மதத்தை கடந்தது. யார் எந்த மதம் என்பதை கடந்து அந்த மக்கள் மனிதர்களாக நடந்து கொண்டனர். காஷ்மீரில் அமைதியை விரும்பும் உள்ளூர்வாசிகள் இன்னும் இருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.